நாம் தொடர்ந்து 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். Let's go to the book of 2 Kings, chapter 5. நாம் 20ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்குமாக முதல்ல வாசிச்சிருவோம். பிற்பாடு ஒரு சில விஷயங்களை இறுதியாக நாம் யோசிப்போம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையில் வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில் ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்திலே வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவுசெய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவன் முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்த அந்த மனுஷன், எதிர்கொண்டு வரத்தான் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதுக்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியையும் என்னென்னைக்கு பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு பரிச்சயமான வேத பகுதி தான். ரொம்ப நடைமுறை வாழ்விலே கடவுள்கிட்ட போய் சேர்கிறதுக்கு, அவர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வேண்டிய ஆயத்தம் தேவை. தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதெல்லாம் ஒரு உண்மையாக இருந்தாலும் ஆயத்தம் தேவை. நிறைய பேருக்கு வேதத்தில் தான் தடுமாறுறாங்க, வேதத்தை பற்றி தான் இடறி போகிறாங்க. உலக விஷயங்களிலே கடவுளை அறியாதவர்களும் கடவுளை அறிந்தவர்களும் ஏதோ கடவுளை கும்பிட்றாங்களா, அதை பற்றி அவர்கள் இடறுவதில்லை. தேவ நம்பிக்கை, குறிப்பாக இயேசு சொன்ன விஷயங்களிலே, பரிசுத்த வேதத்தின் காரியங்களிலே தான் மக்கள் இடறுகிறார்கள். குரான் சொல்வதிலே மக்கள் இடறுகிறதில்லை. இதிகாசங்கள், புராணங்கள் என்று சொல்லப்படுகிற கட்டுக்கதைகளான 30 கோடி தேவர்களை கும்பிடுகிற இந்துக்கள் இடறுகிறதில்லை. They don't. Buddhist, they don't stumble. Yogic people, யோகாசனத்தை நம்பி வாழ்கிறவங்க, பக்தி மார்க்கத்தை நம்புகிறவங்க, மாதாஜி குருஜி என்று சொல்லி மனுஷர்களை வழிபடுகிறவர்கள், பாத பூஜை செய்கிறவர்கள் இடறுகிறதில்லை. They don't. ஸ்ட்ரெயிட்டாக ரொம்ப முதுகெலும்போடு நிற்கிறாங்க, நெஞ்சை புடச்சிட்டு நிற்கிறாங்க, நெஞ்சை நிமித்தி நிற்கிறாங்க. ஆனால் இயேசு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்
பரிசுத்த வேதம் என்று சொல்லும்போது மாத்திரம்தான் யூதர்களிலிருந்து எல்லா விதமான கிறிஸ்துவ பிரிவினர்களும் தடுமாறுகள். ஏன் கொள்கை விபரீதங்கள்? ஏன் ஒரே வேதத்தை கும்பிடுகிறீர்கள், ஒரே தேவனை கும்பிடுகிறோம் என்று சொல்லுகிறீர்கள்? பரிசுத்த வேதமாகிய ஹோலி பைபிள் தான் முக்கியம், அது மாத்திரம்தான் வேதம் சொல்கிறீங்க. ஆனால் ஏன் உங்களுக்குள்ளே இத்தனை பிரிவுகள் என்று ஓயாமல் நாம் பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ப்ராப்ளி இயேசு வர வரைக்கும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். மக்கள் தடுமாறுகிறார்கள், மக்கள் இடறுகிறார்கள், மக்கள் தவிக்கிறார்கள், பதஷ்டம் அடைகிறார்கள், பதஷ்டம் கொள்கிறார்கள், மனம் பதைக்கிறது. சும்மா புஸ்தகத்தை அப்படி திறந்து தான் பாட்டை பாடுகிறோம். நான் பாடுகிறேன் முன் குறித்து இதெல்லாம், இந்த பாட்டெலாம் செலக்ட் பண்ணி நான் பாடுறதில்ல. ஆண்டவராக இயேசுவை மக்கள் பின்பற்றுவதிலே தயக்கம் காண்பிக்கிறார்கள். உலக சமுதாயம், குறிப்பாக கிறிஸ்துவ சமுதாயம், எங்களுக்கு எது சௌரியமோ அதை மாத்திரம்தான் நம்புவோம், மற்றதை பற்றி நாங்கள் டிஸ்டர்ப் ஆக மாட்டோம், தெளிவாக இருக்கிறாங்க. குடும்பத்தில், வாழ்க்கையில் அவசியமான இல்லை சரி பங்கை, தேவ நியமித்த பங்கை அடைய பெற்றிருக்கிற பெண்களே, திரும்பி திரும்பி அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு எவ்வளோ சொன்னாலும் இஷ்டம் போல் வாழ்கிறவங்களே, உணர்வடையுங்கள். இதெல்லாம் இந்த 40 வருஷத்தில் 4 முறையாவது கேட்டிருப்போம். இந்த கேஆர்சி எலிசா கதை, சம்பவம், கதை இல்லை, இட்ஸ் an event that happened. It's an historical event that happened. இது ஒரு ஓமை அல்ல, ஓமானம் அல்ல, ஓமேயம் அல்ல, இது உதாரணம் அல்ல, இது ஒரு நிகழ்வு. நாம் ஜெபித்ததிலே திருப்தி கொள்கிறோம், சவால்களிலே தோற்று விடுகிறோம். நம்ம கூட மக்கள் சேர்றாங்கங்கிறத விட தேவனோடு மக்கள் சேர்ந்து நடக்க அவர்களை வழிநடத்த முடியாத ஒரு முன்மாதிரியான பிரகாசமான வாழ்க்கை, ஒரு தெளிந்த புத்தி நமக்கு தேவை. பொது அறிவில் நிறைய விஷயங்களை நீங்கள் இன்னும் மறுபடியும் ரிவைஸ் பண்ணி கற்றுக்கணும். ஞான அறிவிலே ரிவைஸ் பண்ணி கற்றுக்கணும். நேத்திக்கு ஒருத்தர் என்னை சந்திக்க வந்தார். மகா கடினமான கேள்வியெல்லாம் கேட்டார். கடினமான கேள்வின்னு எனக்கு அப்படி தெரியல, ஆனால் முதல்ல அப்படி தான் தோணுச்சு. நிறைய மனதில் தாபங்களோடு, தடுமாற்றங்களோடு, தவிப்போடு கேள்விகளை தொடுத்தார். அந்த கேள்விகளெல்லாம் ஒரே கொடை, அம்ப்ரலா, அதன் கீழே நிறுத்திக்கலாம். ஏன், வாய். இந்த வாய் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், இருந்தால் இருக்கணும். ஆனால் ஏன் என்பதை தேவனை இடைமறித்தோ, தேவனை வழிமறித்தோ, இல்லை தேவனிடத்திலே தடுமாறியோ, தேவனை தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஏனாக இல்லாமல் இருப்பது சால சிறந்தது. இந்த ஏன் என்கிற கேள்வி நமக்குள்ளாக எழும்புவதை பற்றி தேவன் அதிர்ந்து போகிறதில்லை. ஆனால் நம்முடைய கவனத்தை சரியாக திருப்ப தேவன் நம்முடைய ஏன் என்கிற பல எண்ணிக்கையான கேள்விகளுக்கு நமக்குள்ளாக தான் ஆண்டவர் உடைய வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட வந்த நேரத்துக்குள்ளாக 1 மணி நேரம் ஓடிடுச்சு, 1.25 மணி நேரம் ஓடிடுச்சு. 2 மணி நேரம் உட்காந்து நேற்றுக்கு போனார். அவருக்கே ஆச்சரியம், இவ்வளோ நான் சொல்லியிருக்கிறேன்,
என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் எனக்குள்ளேயா இருக்குன்னு சொல்லி சொன்னோன்னே அவரே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியாதா, இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியாதா, இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியாதா, இந்த சம்பவத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதா, இந்த சம்பவத்துக்கு நீங்கள் எந்த விதத்திலும் சம்மந்தமே படலையா, இந்த பேச்சு இந்த சம்பாஷணை உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுங்க, அதில் செவுத்தோடு பேசுனீங்களா, மிருகத்தோடு பேசுனீங்களா, இயற்கையோடு பேசுனீங்களா, எதோடு பேசுனீங்க? என்ன நீங்கள் நான் வந்து கடவுள் உங்கள் மூலமாக பேசுவாருன்னு நம்பிக்கையாக வந்தேன், நீங்கள் என் வாயே கிண்டி என்குள்ளேயே தான் விடை இருக்குதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னுடைய என்ன சொல்வது, எதிர்மறையான கேள்விகளையெல்லாம் நேர்மறையாக எனக்குள்ளாக இருக்கக்கூடிய விடையை காணும்படி நீங்கள் இப்படி திருப்புறீங்களே அப்படின்னு கேட்டார். நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க, உங்களுக்குள்ளே விடை இல்லைங்கிறத சொல்லுங்கள், அப்புறம் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். எங்கேயோ உங்களுக்கு புரிதல் இல்லையோ, எனக்கு புரிதல் இல்லையோ, 2 பேரும் சேர்ந்து அது வேறு சொல்கிறார் ஆரம்பிச்சோம். எதுவுமே இருந்தாலும் பைபிள்லேருந்து தான் நீங்கள் சொல்லணும்னு. நீங்கள் வேறு எங்கேருந்து என்கிட்ட கேள்விப்பட வரவே வேண்டாம், வேஸ்ட்டு. எனக்கும் பைபிளை தவிர வேறு இதுலேருந்து எடுத்து சொல்கிறதாக மனசும் இல்லை, எனக்கு பெரிய அனுபவம் இல்லை, எனக்கு பிடிக்கவும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க, எனக்குள்ளே குறை இருக்கீங்களே. நீங்கள் வந்து நான் சொல்லி உங்களை குறை இருக்கு உங்கள் தலையில் கொட்டணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறது தப்பு. உங்கள் குறை உங்களுக்கு தெரியலன்னா நான் பார்க்குறது நீங்கள் எப்படி ஒத்துக்குவீங்க? உங்கள் குறை தான் உங்களுக்கு தெரியணும். இப்போ நீங்கள் பல எண்ணங்களோடு இங்கே உட்காந்துருக்கீங்க, எனக்கு அங்கேருந்து வரும்போதே தெரிஞ்சிருச்சு. நீங்கள் பல எண்ணங்களோடு உட்காந்துருக்கீங்க, என்ன தான் மழுப்பினாலும் பல கேள்விகளோடு, சில விஷயத்தெலாம் வாசலெல்லாம் அடைச்சிட்டு, மனசை அடைச்சிட்டு, கதவை அடைச்சிட்டு, காதை அடைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அவருமே அப்படி தான் உட்காந்துருந்தார். நான் கேட்டேன், உங்களுக்கு விடை வேணுமா, விடுதலை வேணுமா? சரி, இது ரெண்டுமே நீங்கள் எதிர்பார்க்குற என்னது கிடச்சா என்ன செய்ய போகிறீங்க? இப்போ என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் எதிர்பார்க்கிறது ஏதோ, அதை பற்றி உங்களுக்கு தான் தெளிவு வேணும். அப்படியே நீங்கள் எதிர்பார்த்தது கிடச்சிருச்சு, அப்படியே கை மேலே பலனாக கிடச்சிச்சு. என்ன செய்ய போகிறீங்க? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் இட்? என்ன முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க? என்ன திருப்பத்தை எதிர்பார்க்க போகிறீங்க? என்ன வெற்றியை பார்க்க போகிறீங்க? என்ன வளர்ச்சியை எதிர்பார்க்க போகிறீங்க? எந்த இலக்கை நோக்கி பயணிக்க போகிறீங்க? அதெல்லாம் கேட்டோன்னே உட்காந்து யோசிக்க தான் வேணும். அதெல்லாம் யோசிக்காமையே நீங்கள் வந்து ஒரு மந்திர தந்திரமாக ஏதோ கையில் ஒன்று கிடச்சா ப்ராப்ளி அதை என்னது ஒரு டாய் மாதிரி, ஒரு பொம்மை மாதிரி, ஏதோ விளையாட்டு பொருளை போல் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க. யூ ஆர் வெரி ராங். நீங்கள் எந்த விதத்தில் ஆயத்தமாகவே இல்லை. நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து விடையையோ விடுதலையோ எதிர்பார்க்குறீங்க? இப்போ எதில் மையாவே சிக்கியிருக்கீங்க? அந்த சிக்கிக்கொண்ட விஷயத்துலேருந்து நீங்கள் விடுதலை பெறணுமா வேணாமா? யாருக்கு தான் விருப்பம் இருக்காது விடுதலை பெறணும்? அதுக்கு தானே வந்திருக்கேன். விடுதலை திரும்பியும் சிக்கிக்கொள்ள யோசனை இருக்கா? நீங்கள் பெறக்கூடிய எதிர்பார்த்து வந்த அந்த விடுதலையினாலே யாரோட உங்களுக்கு போட்டி? யாருக்கு நான் ஒரு ஆள், நான் உனக்கு இளைச்சம் இல்லை, உனக்கு சளைச்சம் இல்லை, யாருக்கு காமிக்கிறதுக்கு இந்த வேகம், இந்த ஆதங்கம்? அதெல்லாம் அவர் கேட்டவுடனே நல்லாவே யோசிக்கிறார். யோசித்து இப்போ நான் நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டேன். விடுதலை வந்து எனக்குள்ளே இருக்குது. குடும்ப பிரச்சனை, அவருடைய the way he was presenting himself, சமுதாய பிரச்சனை, கேஷ், பெரிய விஷயம் கேஷ். இந்த பகுதியிலேயே நம்ம வாசித்த இந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலேருந்து நீங்கள் அவ்வளோ நேற்றுக்கு வந்துட்டு போனோன்னா நான் இது திரும்பி ரிவைஸ் பண்ணி படிக்கும்போது அவ்வளோ விஷயம் இருக்குது. சாதாரண சம்பவம், ரொம்ப சாதாரண சம்பவம். மேலோட்டமாக பார்த்தா ஒருத்தனுக்கு குஷ்டம் இருந்துச்சு, அதுக்கு சுகம் கிடைக்கணுங்கிற விவரம் தெரியாமல் இருந்துச்சு. அவன் கீழே அடிமையாக இருந்த ஒரு பெண் வந்து இங்கே இதுக்கு ஒரு நிவாரணம் இருக்குது, இதுக்கு ஒரு
மருந்து இருக்குது, இதுக்கு ஒரு விடுதலை இருக்குங்கிற நற்செய்தியை சொல்கிறா. அதை ஏற்றுக்கிறதுக்கு ஆரம்பத்தில் ஒரு பெரிய தடுமாற்றம் இருந்துச்சு, பெரிய ஒரு ஈகோ, ஒரு தான் என்கிற மம்மதை இருந்துச்சு. அதை இடையில் ஒருத்தன் மறித்து இப்போ என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு சொன்னவர் என்ன சொல்லிட்டாரு, இதோ ரொம்ப முடியாத ஒரு காரியத்தை, ரொம்ப கஷ்டமான ஒரு காரியத்தை செஞ்சால், அப்பா இது செஞ்சால் என் பிரச்சனை தீரும்னு சொல்லி நீங்கள் உங்கள் தளபதிங்கிற அந்த நிலைக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்துருப்பீங்க. அதெல்லாம் சொல்லாமல் ரொம்ப சாதாரண போய் குழின்னு தானே சொன்னார். 7 தடவை குளிச்சுட்டு வெளியே எலும்பு நல்லா இருன்னு தானே சொன்னார். அதையே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற சொன்னோன்னே பல தடுமாற்றத்துக்கு பின்னே அவர் செய்தார், சுகமானார். அவர் பிரச்சனை தீர்ந்துச்சு. ஆனால் அந்த பிரச்சனை இன்னொருத்தனுக்கு கையில் போயிடுச்சு. உட்கார்ந்துருக்கோம், இன்னும் நம்ம சவால் அடைந்து சவாலாக மாறும்படி, சவால்களை சந்திக்கும்படி, சவால்களையெல்லாம் சாதனையாக மாற்றும்படியான உத்வேகம் இல்லாமல் வெறும் நிராசைகளை மனசில் வச்சு இதெல்லாம் கடவுள் நிறைவேற்றணும்னு வந்திருக்கோம். என் வாழ்க்கையை எனக்கு மாத்திரம் இது எல்லோரும் தான் கேட்குறாங்க, எல்லோரும் தான் கேட்போம். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கேட்போம். கேட்கணும்னு தலையெழுத்தில் கேட்கக்கூடியவங்க தான். would, WOULD, will, would, shall, should அப்படிங்கிறது நம்ம சாத்தியக்கூறு உள்ளவங்க தான். கர்த்தருக்குள்ளாக அந்த பாட்டை பாடணும். அப்போ தான் எனக்கு ஆன்சர் கிடச்சிட்டே இருந்துச்சு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அவருக்கு அதான் சொன்னேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? அவர் பாரம்பரிய கட்டிலிருந்து விடுதலை பெற்று ஐ திங்க் more than 10 to 12 years இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறார். மன்னிக்கணும், ஐ எம் வெரி டயர்ட். ஓகே, அதனால் நீங்கள் ஒன்றும் அது நியாயப்படுத்திக்கல. ஸோ எனிவே, அவர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு வாய்க்கு கைக்கு சொல்கிறாரு. பட் ஆனால் மாறி மாறி அவர் தொடுக்கிற ஒவ்வொரு கேள்வியிலையும் அவருடைய சோகமும், அவருடைய துக்கமும், அவருடைய அதிருப்தியும், அவருடைய தவிப்பும், தடுமாற்றமும், ஒப்பிடுதலும். இது ஒரு பெரிய கண்ணி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை இன்னொருவரோடு நம்ம ஒப்பிடக்கூடாது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட வேண்டும். நம்ம வாழ்க்கையை ஒப்பிட வேண்டிய ஒரே நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, வார்த்தையானவர். வார்த்தையோடு ஒப்பிட வேண்டும். ஒப்பிடத்தான் வேண்டும் என்பது தேவனே சொல்லி படிப்பித்த படிப்பினைகளாலே, கட்டளைகளாலே, பிரமாணங்களாலே, உபதேசங்களாலே நிறைந்த பேர் உண்மைகள். We need to compare our lives only with Christ and His teachings, no one else. Even அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப மகா தைரியமாக சொன்னார், அது ஆவியானவர் ஆமோதித்திருக்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்று போல் நீங்கள் என்னை பின்பற்றலாங்கள்னு. நம்முடைய எதிர்பார்ப்புகளிலே தெளிவு இல்லைன்னு சொன்னால் நம்முடைய பயணத்திலே முடக்கம் இருந்துகிட்டே இருக்கும், தடைகள் இருந்துகிட்டே இருக்கும், தடுமாற்றங்கள், தள்ளாடுதல் இருந்து கொண்டே இருக்கும், வேகம் குறையும். நம்முடைய எதிர்பார்ப்புகளிலே மூர்க்கம் இருக்குமானால், மதியினம் இருக்குமானால், மதிகேடு இருக்குமானால், பேராசை இருக்குமானால், பேராசை என்பது பேராசை தான். அது இவ்வளவு அவ்வளவுங்கிறதுலாம் ஒப்பிட்டு நியாயப்படுத்திக்கூடாது. என்னால் 3 இட்லி தான் சாப்பிட முடியும், நான் 5 இட்லி எதிர்பார்த்தா பேராசை தான். 1 இட்லியே கூட எக்ஸ்ட்ரா எதிர்பார்த்தாலும் பேராசை தான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி அற்பமான ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம், உப்பு சப்பில்லாத ஒரு உதாரணத்திலிருந்து பெரிய உயிருக்கே உலையாக அமையக்கூடியதான நெருக்கடியான சவால்கள் நிறைந்த கேள்விகளோடு நாம் நிறைந்திருக்கிறோம். பேராசை. We are not satisfied with God. தேவனிடத்திலே நமக்கு சந்தோஷம் இல்லை. இன்னொருவரோடு ஒப்பிட்டு பார்த்ததுனால, இன்னொருவரை தேவன் ஆசீர்வதித்த காரிய எனக்கு வேணும்னு எதிர்பார்க்கிறதுனால தேவனிடத்திலே நாம் தடுமாறுகிறோம், தேவனிடத்திலே நாம் கேள்வியை தொடுக்கிறோம், சந்தேகப்படுகிறோம், சலித்து கொள்கிறோம், முகம் கோணுகிறோம்,
வேஷம் போடுகிறோம். சிம்பிள். அட் த எண்ட் ஆஃப் த டே we are hypocrites. மாய்மாலம் பண்ணுகிறோம். இல்லை, நீங்கள் தான் என் நேசர், உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லை, நீர் எனக்கு போதும், நீங்கள் எனக்கு இருந்தால் போதும். ப்ரைவேட்டாவோ பப்ளிக்காவோ அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் கொந்தளிக்கிறோம். ஒன்றுமே சொல்கிறதுக்கு நேரம் இல்லாதனால we will hold our peace. ஒரு நேரம் வரும்போது we show our ugly faces to God, ugly attitude to God. அசிங்கமான நம்முடைய நோக்கத்தை, சுவாபத்தை காமிக்கிறோம், சிலிப்பிக்கிறோம். கர்த்தரை பற்றி நமக்கு சரியான புரிதல் இல்லை. இதெல்லாம் சொல்லும்போது மனசு நமக்கு கேட்காது, நல்லா இல்லை, சொல்லி காமிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் டு பிகின் வித், அடிப்படையில் நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்க வேண்டிய தேவன், அவர் மாத்திரம்தான் தேவன். அவரை நாம் இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல. இவர் எதுக்கு கடவுள்? அவர் வடிவம் இல்லாதவர், அரூபியானவர், ரூபம் இல்லாதவர். ரூபமுள்ள உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கல. ரூபமுள்ள உங்களை மனைவியான உங்களை உங்கள் வீட்டுக்காரர் புரிஞ்சிக்கல. ரூபமுள்ள உங்களை பெற்றோரான உங்களை உங்கள் பிள்ளைகள் புரிஞ்சிக்கல. பிள்ளைகளான ரூபமுள்ள பிள்ளைகளை பெற்றோர் நீங்கள் புரிஞ்சிக்கல. நாம் ஒருவரை புரிந்து கொள்ளவில்லை. அதனால நமக்குள்ளே நிறைய தாபங்கள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய ஏமாத்திக்கிற விஷயங்கள், நிறைய வேஷங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறோம். இங்கிலீஷில் சொல்லிட்டா டீசன்ட் நினைக்கிறோம். எல்லாம் அதான் அட்ஜஸ்ட் தான் பண்ணுறோமே, அதுலேயுமே ஊழல் தான் இருக்குது. அதுலேயுமே சரியாக அட்ஜஸ்ட்டு கூட சரியாக பண்ண தெரியல நமக்கு. அதனால் இடி, கடி, கோபம், சண்டை, புரணி போட்டு விடுறது, கை கழுவுறது, கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கிறது, எஸ்கேப். இப்படி யாரதுனால என்ன ஆகுது? திரும்பி 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 எத்தனை ஆயிரம் முறை ஆனாலும் நம்ம மெய்யான ஒரு சவாலின் மெய்மையை நாம் சந்திக்கிறதில்லை. we don't face reality. இயேசு சத்தியத்தை நாம் இன்னும் சந்திக்க நமக்கு தைரியம் இல்லை. கோழைகள், மகா பெரிய கோழைகளாக இருக்கிறோம். தேவனோடு நாம் வாழ தேவன் நமக்கு கொடுக்கிறது தைரியம், boldness, courage. அதை தான் நீங்கள் டெய்லி கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்கள் யோசித்தா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் தேர்ச்சி அடையும். யூ பிகம் மோர் மெச்சூர், மோர் ஸ்ட்ராங். தேவன் நமக்கு செய்கிற உதவியெல்லாம் நமக்கு தைரியம் கொடுக்கறதில்ல. எவ்வளோக்களவு கடவுள்கிட்ட நம்ம உதவி பெறுறோமோ அவ்வளோக்களவு சவல பிள்ளைகளாக தான் இருக்கும், கையேந்தி பவனாக தான் இருக்கும். இன்னும் கொடுங்க, இன்னும் கொடுங்க, இன்னும் கொடுங்க, இன்னும் கொடுங்க. இதெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் டிவி பார்த்த காலத்தில், நீங்கள் பார்த்தீங்களா, நான் பார்த்தீங்க, டிஸ்கவரி பார்த்துருக்கோம், நேஷ்னல் ஜியோகிராஃபிக் பார்த்துருக்குறோம். அதில் இந்த பறவைகள் கூடு கட்டி அதுக்கு உணவு ஊட்டும், குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டும். பெரிய மிருகங்கள் குட்டி போடும்போது அதுக்கு உணவு ஊட்டும், பால் கொடுக்கும். அப்புறம் ஒரு நேரத்தில் தள்ளிடுது. கெட் அவுட், டோன்ட் கம் நியர் மீ, ஓடு, நீ போய் இறையை தேடு செய்யுது. இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருந்தாலும் நான் பொது அறிவிலேருந்து சொல்கிறேன். சில எபிசோட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஏன்னா அந்த ஒவ்வொரு பாகம், ஒரு 4-5 பாகம் பறவைகளை பற்றி ஏதாவது ஒரு காரியம் எடுத்திருந்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு பிற்பாடு கூட்டை கலைச்சி விட்டுருது. உட்காந்தே தின்னு 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 இது பறக்கவே தெரியாமல் நல்ல ரெக்கை பறந்து இப்படியே இருந்துகிட்ருக்கும். சரியாக வராது, கீழே தள்ளி விட்டுரும், விழும். சிலது புதக்கடின்னு கல் விழுந்த மாதிரி கீழே தான் விழும். அப்புறம் தடுமாறி இது பண்ணும். வாத்து நீந்த எப்படி கற்றுக் கொடுக்குது அந்த டக்லிங்ஸுக்கு? ஒரு சரிவில் போய் அம்மா நின்றுக்குது, எல்லாம் வேடிக்கை பார்க்குது. அம்மா குதிச்சு அதை பார்த்துட்டு அது கண்டுக்கிறதே இல்லை. அது அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்கேன்னா கீழே விழுங்க வாங்க அப்படின்னு அது வரவே வராது. அவங்க அந்த தாய்
வாத்து வந்து நீந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்து போயிட்டுருக்கோம். ஐயோ அம்மா போதேன் எப்படி பண்ணுறதுன்னு ஒன்று தெரிஞ்சோ தெரியாமல் வழுக்கி விழுந்துடும். ஒன்று வழுக்கி விழுந்தோடனே 4-5 வழுக்கி விடும். அப்புறம் ஒன்று பெருசாக புத்திசாலித்தனமாக யோசித்து குதிக்கிறேன் அப்படின்னு குதிச்சு தான் ஆகணும், நீந்தி தான் ஆகணும். நான் சொல்கிறதெல்லாம் கதை இல்லை, எவ்வளோ சோம்பேறிகளாக இருக்கிறோங்கிற கசப்பான உண்மையை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். எவ்வளோ ஒரு முதுகில் சவாரி செய்யலாம்ங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கணும். ரொம்ப மட்டமான புத்தி. சமீபத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் இன்னும் ட்ரை பண்ணல, எனக்கு நீச்சல் தெரியாத பற்றி எனக்கு அவ்வளோ வெக்கம் துக்கம் இருக்குது. ஆனால் ஐ ஃபைண்ட் மெனி வேஸ் ஹவு டு டூ இட். இப்போ சமயத்தில் எனக்கு ரொம்ப பிரமாதமாக ஒரு தமிழ் அந்த பேரிடர் காலத்தில் மீட்பு படைகளை வெள்ளத்துலேருந்து மீட்பாங்கள, அதில் ஒருத்தர் சொல்கிறார், அதில் ஒரு கார்பரல் சொல்கிறார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு நீச்சலே தெரியாது. 4-5 பேரோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசி அதை உறுதிப்படுத்திக்கிறாரு. அவங்க பெற்றோரும் பக்கத்தில் இருக்கிறாங்க, உறுதிமொழி வாங்கிக்கிறார், இவனுக்கு நீச்சல் தெரியாதான்னு தெரியாது. அப்புறம் அனுமதி கேட்குறாரு, இவனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கறதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்களான்னு. அனுமதிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த பையனுக்கு நீ கற்றுக்க ஆயத்தம் அப்படின்னு. கற்றுக்கிறேன் அங்கிள்ங்கிறான். என்ன பண்ணுறாரு, 1 லிட்டர் பாட்டில் 4 பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் 2 சேர்த்து அந்த சில ப்ரௌன் டேப்பை வச்சு சுற்றிட்டு அதை இங்கே முன்னாடி வைக்கிறார், செஸ்ட்டு கீழே வயிற்றுக்கு மேலே. அதே மாதிரி 1 லிட்டர் பாட்டிலை பின்னாடி வைக்கிறார். எல்லாம் சேர்த்து ஒரு பனியனுக்குள்ளே வச்சு கீழே இறுக்கமாக கட்டிக்கிறார், மேலே இறுக்கமாக. அதாவது நகுந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு, மூச்சு விட கஷ்டம் இல்லாமல் கட்டிக்கிறார். கட்டிட்டு பேசிட்டே இருக்கும்போது டபால் தள்ளி விட்டுறாரு. அவன் சொல்ல, உள்ளே போடா, தண்ணிக்குள்ளே போ அப்படின்னு. அவன் முதல்ல அதிர்ச்சி அடைந்தவன் பயம் இல்லாமல் தண்ணிக்குள்ளே போகிறான். தண்ணிக்குள்ளே போகவே முடியல. ஏன்னா அந்த ஃப்ளோட் மாதிரி வேலை செய்து அவனை சுற்றி இருக்கிற அந்த 4 பாட்டில் அவனை மேலே தான் கொண்டு வருது. இப்போ சொல்கிறாரு, அதே இருக்கிற இடத்துலையே தக்கான்னு கையை காலை இது பண்ணு, அந்த மார்ச் பாஸ் பண்ணுற மாதிரி அதை செய்கிறான். அப்புறம் அதாவது நீந்தறதுக்கு இது பண்ணு, கையை போடு அப்படிங்கிறார். கரெக்டாக போடுறான். எனக்கா ஐயோ இவ்வளோ சிம்பிளாக இருக்கே, ஆனால் இவ்வளோ பெரிய சரீரம் எப்படி நான் கற்றுக்குவேன். ஆனாலும் எனக்காவது ஒரு நாள் யாராவது எனக்கு யோசிச்சுட்டு இருக்கேன், ஐம் ஃபைண்டிங் ரைட் பர்சன் டு டீச் மீ டு பி பிசைட் மீ. என் சைஸுக்கு ஒரு 4 பாட்டில் எடுத்து கட்டிட்டு தண்ணியில் விழுந்துடணும். சாக்கடல்னு இஸ்ரேலில் டெட் சி இருக்குது. டெட் சி வந்து ஸோ டென்ஸ் வித் ஆல் கைண்ட் ஆஃப் சால்ட்ஸ். அதில் யாரும் மூழ்கி போக முடியாது. இட்ஸ் ட்ரூ. ஆனால் எனக்கு அதுலேயும் ஐயோ மியா கத்தி நம்ம கூட இந்த பிரதர்ஸ்லாம் இழுத்து வெளியே போட்டு தண்ணியை கண்டா எனக்கு அப்படி ஒரு அச்சம், ஒரு தயக்கம். ஆனால் அன்றைக்கி அதை பார்த்தபோது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இப்போ கதை கேட்டது தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆனால் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இன்றைக்கோ நாளைக்கோ தள்ளிப்படாமல் எவ்வளோ சீக்கிரம் நான் அதை செய்கிறேனோ, மேபி 1 or 2 டைம்ஸ் என்ன பண்ண லைட் ஃபெயில் இருந்தாலும் யாரும் என் கூட இருந்து அதை என்னை கைட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் 3rd or 4th டைம் தைரியமாக இந்த பாட்டில் இல்லாமல் என்னால் ஃப்ளோட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை வந்துடும். ப்ரைஸ் லார்ட். இப்போ அதில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, பாட்டிலை விட 4 எம்டி பாட்டில்ஸோட பிளாஸ்டிக் பாட்டில்ஸோட கர்த்தருடைய வார்த்தை பெரியுது, கர்த்தருடைய நாமம் பெரியுது, அவருடைய அன்பு பெரியுது, அவருடைய இரக்கம் பெரியுது. இதுக்கெல்லாம் ஆமான்னு தான் சொல்லுவோம். ஆனால் நம்மளா மாதிரி ஒரு மட்டமான ஜனங்களை பார்க்கவே முடியாது. இப்போ புரியுதா? வெக்கப்படுறது கூட உங்களுக்கு முடியல. அந்த அளவுக்கு நம்ம வாழைப்பழத்தோல் சோம்பேறி. உரிச்சு கொடு, ஊட்டி விடு, முழுங்கி விடு, முடியாது. வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது, முன்னேற முடியாது.
முடவன் கொம்பு எனக்கு ஆசைப்பட்டது போல் ஆசை தான் கொண்டுகிட்டு இருக்கு. உள்ளதுமே இப்போ உங்ககிட்ட இருக்கிற உள்ள நிர்வாகமே செயல்படாமல் இருக்குது. அதை கொண்டு நீ உங்களால் முன்னேற முடியல. சும்மா ஜதி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரே இடத்துல குண்டாஞ்செட்டில் குதிரை ஓட்டின மாதிரி தையா தக்கான்னு சேத்துக்குள்ளே இந்த ஆற்றுல ஆனால் ஓலை கால் சீலக்கால் இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்க அப்படிங்கிற மாதிரியே பண்ணிகிட்ருக்கீங்க. யூ ஆர் நாட் ஏபிள் டு கோ ஃபார்வர்ட். அப்போ தேவனை சார்ந்து வாழ்க்கையில் இவ்வளவும் கேட்டுட்டு அடுத்த வாரத்துக்குள்ளே இல்லை வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு முன்னேற்றம் காணலைன்னா நீங்கள் ரொம்ப பெரிய கழுமாரி. யூ ஆர் அ சீட். வெரி சேட் டு சே தட். நான் முயற்சிக்கிறேன்னு அந்த பிரதர் சொல்லிட்டு போனது தான் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஐ வில் திங்க் நான் திரும்பி யோசித்து பார்த்து முயற்சிக்கிறேன்னு சொன்னது தான் சந்தோஷம். நமக்குள்ளே விடை இருக்குது, நமக்குள்ளே விடுதலை இருக்குது. நமக்கு தேவ நியமித்ததை பற்றி நமக்கு தடுமாற்றம் இருக்கக்கூடாது. எலிசாக்கு அவன் வண்டி கட்டிட்டு வரான், எனக்கு தேவைப்படுதே, அதை நாமான்ட்ட கேட்கக்கூடாது. எலிசாட்ட கேட்டிருக்கலாம், இல்லை எலிசாவின் தேவன்கிட்டே கேஎஸ்சி கேட்டிருக்கலாம். இதெல்லாம் நல்லா கவனிங்க. நீங்கள் தான் நேரம் எடுத்து கொஞ்சம் நேரம் எப்படி 2ஆம் நம்பர் புத்தியோடு நான் யோசிக்கிறீங்க பல விஷயத்த. அது மாதிரி இதை யோசிங்க. ஒரு வேத வசனத்தை தியானிங்க. நம்முடைய புத்தி எப்படி இருக்குது, துர்புத்தி எப்படி இருக்குது, நம்ம நற்புத்தி எப்படி இருக்குது, நம்முடைய சோம்பேறி புத்தி எப்படி இருக்குது, நம்முடைய தட்டி கழிக்கிற குணம் எப்படி இருக்குது, சாக்கு போக்கு எப்படி இருக்குது, நேர்மறை எப்படி இருக்குது, எதிர்மறை எப்படி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா திருந்துறதுக்கு வழி இருக்கும். ஆண்டவர் விடுதலையும் விடையும் கொடுக்கும்போது அதன் வழியாக நீங்கள் வெளியே வந்துடலாம், முன்னேறி போயிடலாம். பணம் பிரச்சனையே கிடையாது, சாப்பாடு பிரச்சனையே கிடையாது, உடை பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இயேசு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அவருக்கு தெரிஞ்சு தான் சொல்லியிருக்கிறாரு. உடையை விட உடல் தான் முக்கியங்கிறாரு. உடலை விட நம்முடைய முடிவில்லா வாழ்வு தான் முக்கியங்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் வெறும் பிரசங்க வாக்கியமாக இருந்துட்டு எல்லாத்துக்கும் பூமுமார் மாதிரி தலையாட்டிட்டு திரும்பி அதை தான் முன்னிலைப்படுத்துகிறோம், அதை தான் விக்கிரமாக நிறுத்துகிறோம். ஐயோ என்ன ஆகிடுமோ இந்த வெயிலில் போனால், ஐயோ மழையில் போனால் என்ன ஆகிடுமோ, பனியில் போனால் என்ன ஆகிடுமோ. பாதுகாவல் இல்லாமல் போனால் எல்லாருக்குமே பாதிக்கும். ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு வயதில் பாதிக்கலை, இப்போ பாதிக்கும். அதுக்கு நீ பாதுகாவலான அம்சங்கள் உண்டே, உடைகள் உண்டே, வழிமுறைகள் உண்டே. எதுவுமே நான் முயற்சி எடுக்க மாட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறது உலகமே இல்லை. நம்ம உலகத்திலே இருக்க லாயக்கில்லை. நம்ம கடவுள் கத்திரிக்கானே யோசிக்கணும். அதான் பொது அறிவிலே நம்ம உலகத்தில் இருக்க லாயக்கில்லை. இந்த உலகம் சபிக்கப்பட்டு விட்டது, மண் சபிக்கப்பட்டு விட்டது. மக்களை ஆண்டவர் சபிக்கவில்லை. ஆனால் மக்கள் சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே பூமியின் விளைவை தான் முடிவிலா வாழ்வுன்னு நினைக்கிறாங்க. பூமியில் விளைகிற பொன்னையும் விலையேறப்பெற்ற கல்லையும் லோகங்களையும் தானியங்களையும் ஜீவராசிகளையும் தங்களுடைய வாழ்வாதாரமாக நினைக்கிறார்கள். இல்லை, நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய ஜீவனுக்கு அதிகாரி, நம்முடைய ஜீவனுக்கு உத்தரவாதி கடவுள். அவர் தான் ஜீவனும் தீர்காயுசுமானவர். Our life belongs to God, the Creator. அந்த தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கனால நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த விஷயத்தில் நான் என்ன இங்கே பார்க்குறேன் பாருங்கள். இது வேறு பக்கம் போயிட்டேங்க. 5ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனை மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு எலிசா, நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு எலிசா உபயோகிக்கிறதுக்கும் இவன் திரும்பி பாருங்க, கேஎஸ் இங்கே சொல்கிறாரு,
20ஆம் வசனத்தில், தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில் ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. இவன் புத்தி எப்படி இருக்கு, எலிசா புத்தி எப்படி இருக்கு? யோசிங்க யோசிங்க. மணி அடிச்சிருச்சின்னு புத்தியை மேய விடாதீங்க. தீய சந்தர்ப்பவாதிகளாக இருக்கிறோம். சந்தர்ப்பங்களை நாம் நழுவ விடவும் வேண்டும், சந்தர்ப்பங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும், தொடரவும் வேண்டும். அதுக்கு வேண்டிய பகுத்தறிவு தேவை. எங்கே நமக்கு தீமை இருக்குது, எங்கே நமக்கு நன்மை இருக்குங்கிறத நம்முடைய உள்ளே இருக்கிற மனசாட்சியிலே தேவன் பேசத்தான் செய்கிறாரு. அதுவும் கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தன் சொல்லும்போது, இது திரை மறைவிலே நடந்திருந்தால் இந்த விவரமே வேறு மாதிரி இருந்திருக்கும், இதனுடைய டெவலப்மெண்ட்டே வேறு மாதிரி இருந்திருக்கும். நேருக்கு நேராக எலிசா வேணாங்கிறான். அதை இவன் பார்த்துட்டு, அவர் பொழைக்க தெரியல லூஸு, வீடு தேடி சீதை வந்துச்சு, காலால் எட்டி உதச்சிட்டாரு. நான் இந்துக்கள் அதான் நம்புகிறாங்க. இப்போ அவங்கள டேமேஜ் பண்ணி நான் இதை சொல்லலை. உடனே வியாபாரம் வந்தோடனே தொட்டு கண்ணில் வச்சுக்குவாங்க. பணத்து மேல் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. பணத்தை அவமதிக்க வேண்டாம், ஆனால் பணத்தை நம்ம மதிக்கிறோங்கிற பேரில் அதுக்கு நம்ம ஒரு வாழ்க்கையின் மையத்தை கொடுக்க வேண்டாம், முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டாம். சொல்லுவாங்க, அதுக்கான ஏராளமான போதனைகள் இருக்குது. ஐ ஹவ் ரெட் தெம். கிருபானந்த வாரியார் கீழாக மலைக்கோட்டையில் நடந்த ஒரு உபன்யாசத்தில் நான் உட்காந்து கேட்ட காலங்கள் உண்டு. பிரமாதமாக பேசுவார். ஸ்பெல் பவுண்ட், அப்படியே நிசப்தமாக இருக்கும். சின்ன குண்டு விழுந்தால் கூட சத்தம் கேட்குறாள், அந்த அளவுக்கு மக்களை மெய் மறக்க செஞ்சிருவார். நல்ல கருத்து செறிவு மிக்க விஷயங்களை சொல்லுவார். எல்லாம் கலப்படமாக சொல்லுவார். வேதம் மாத்திரம்தான் கலப்படமற்ற பியூர் சுத்தபத்தமான அக்மார்க் நெய்ங்கிறோம்ல, அப்படிப்பட்டதான ஒரு விஷயத்தை வேதம் மாத்திரம்தான் சொல்லுது. வேத எந்த ஒரு புராணமோ இதிகாசமோ வேறு எந்த விதமான உலக பிரகாரமான தத்துவ புத்தகங்களிலே நிறைய கலப்படங்கள் தான் இருக்குது, நிறைய காம்ப்ரமைசஸ், சமரசங்கள் இருக்கிறது. திரளான ஆஸ்தி ஒரு மனுஷனுக்கு ஜீவன் அல்ல அப்படின்னு பைபிள் மாத்திரம்தான் தைரியமாக சொல்லியிருக்கு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனை கூட்டார்னு அதையும் பைபிள் தான் சொல்லியிருக்கு. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் பைபிள் தான் சொல்லியிருக்கு. ஆனால் பண ஆசையோ எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுன்னு பைபிள் தான் சொல்லியிருக்கு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம்னு பைபிள் தான் சொல்லியிருக்கு. அப்போ தேவன் முன்ன பின்ன எதையும் சொல்லலை. எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற தெளிவு நமக்கு இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஜபம் தப்பாக தான் பண்ணுவீங்க. வலிந்து பொருள் கொள்வீங்க. ஆடு நனைந்து ஓனா எழுதுறது போல், எலிசா வேண்டாம் ஒரு குப்பையை தள்ளினதை போல் அதை போய் இவன் குப்பையை அள்ளிட்டு வரான். குப்பையை அள்ளிட்டு வந்திருந்தாலும் கூட பரவாயில்ல, குஷ்டரோகத்தை அள்ளிக்கிற மாதிரி நிலமை ஆயிடுச்சு. அது அவன் கண்ணுக்கு மறைக்கப்பட்டுருச்சு. பொங்கிக்கிட்டே இருக்கு மனசுக்குள்ளே, அவ்வளோ கருத்துக்கள், எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. எனக்கு சரியான படிப்பினை. எங்கிருந்து வந்தாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அடிக்கடி நம்ம எங்கே போயிடுறோம், புத்தி மேய போயிடுது. ஆமாவா, என்ன கோபமாக இருக்கிறியா? ஆமாம். சோத்திரம், நம்ம ஃபிலம்னா தங்கச்சி இல்லையா, ரொம்ப சந்தோஷம். இங்கே உட்காந்துக்கிட்டே உங்கள் புத்தி மேய்தா இல்லையா? ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? சூப்பராக மேய்து. உங்களை கேவலப்படுத்தணுன்னா ஒரு 2 நிமிஷம் போதும், நாக்கு அப்படிங்கிற மாதிரி கேவலப்படுத்திடலாம். அந்த அளவுக்கு உங்கள் புத்தி மேயுது. எனக்கு தெரியும், நானும் ஒரு மனுஷன் தானே. ஆனால் தேவனை வார்த்தையில் என்னைக்கு நீங்கள் மனசை வச்சுருக்கீங்க? உங்கள் பர்சனல் மெடிடேஷன்லேயோ உங்களுடைய கார்ப்பரேட் மெடிடேஷன்லேயோ
எப்படி வச்சுருக்கீங்க? நீங்கள் எப்படி உட்காந்து கேட்குறீங்கிறத நான் வீடியோ பிடிச்சி காமிச்சேன்னா காமிச்சா கூட நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. உங்களை பற்றி எனக்கு 40 வருஷம் பார்த்துட்டேன். உங்களுக்கு சில மருந்துகள் ஆண்டவர் சரியான கஷாயம் கொடுக்க இருக்கிறாரு. சோத்திரம். எப்போ கொடுப்பாரு தெரியாது. அது எல்லா கல்லையும் ஜீரணம் பண்ணி வெளியே கொண்டு வந்துடும். தோத்திரம் சோத்திரம். என் கஷாயம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என் கஷாயம் ரெடி ஆகிட்டு இருக்கு. குடிச்சு தான் ஆகணும். அப்போ தான் புத்தி சரியாக டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ்லாம் வெளியே வரணும். 2 நாட்களுக்கு முன்னாடி கல்லீரலை பற்றி நான் படிக்க நேர்ந்தது, பார்க்க நேர்ந்தது, படிக்கவும் நேர்ந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஒரு தியானம் போயிட்டுருக்கு. நம்ம வாழ்விலே நம்ம சரீரத்திலே கல்லீரல் புரியுது. இந்த பக்கம் இருக்குது. இட் ஹேஸ் 2 லோப்ஸ், மேஜர் லோப்ஸ். வாழ்க்கையில் எது கல்லீரல், ஆன்மீக வாழ்க்கையில் எது கல்லீரல், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இது கல்லீரல் தான் சுத்தப்படுத்துகிறோம். அதுதான் ஸ்கேவஞ்சர். கல்லீரல் தான் நமக்குள்ளே இருக்கிற எல்லா விஷத்தன்மையையும் நீக்குது. கல்லீரல் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா நம்ம சீக்கிரம் செத்துருவோம். எஸ், அவன் அபசகுணமாக பேசலை, அந்த அளவுக்கு அது கசப்பான உண்மை. when a liver gets damaged, dysfunctions, then we have to start to count our days. அவ்வளோ ஒரு வைட்டல் ஆர்கன். இருதயத்தை விட இருதயமே சுகமாக இயங்கிறதுக்கு கல்லீரல் சுகமாக இயங்கணும். கல்லீரல் தான் ரத்தம் சுத்தம் பண்ணப்படுது. நம்ம இந்த அளவுக்கு ஜீவிதம் பண்ணுறோன்னா, போராடி எல்லா இன்ஃபெக்ஷன்ஸோடு வாழ்கிறோன்னா, அந்த அளவுக்காச்சும் தேவையான ஒரு 20 to 30% ஆஃப் பியோர் பிளட் ஃப்ளோ ஆகிறதுனால தான் நம்ம சர்வை ஆகிறோம். நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற ரத்தம் சுத்தமான ரத்தம் இல்லைன்னா அங்கங்கே அப்படியே திட்டாக நின்று கிளாட் ஆகி அப்படியே விரைச்சி செத்துருவோம். ப்ளூ ஆயிடும் அப்படியே. எவ்வளோ அற்புதமாக தேவன் நம்ம படைச்சிருக்காரு. நமக்குள்ளே இருக்கிற மெக்கானிசம் மகா விசித்திர வினோதமாக நம்ம படைக்கப்பட்டோங்க. இப்போ பரிசுத்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப தலைப்புற விஷயம். சாதாரண இந்த வேத பகுதியிலிருந்து நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான, நம்முடைய நீடூழி வாழ்வுக்கு தேவையான பாதுகாவலின் அம்சங்களை, பாதுகாவலின் ஆலோசனைகளை, உபகரணங்களை, உதவிகளை, உணவுகளை, பானங்களை, ஆதரவுகளை தேவன் இந்த பகுதியிலே வைத்திருக்கிறார். இது நான் பிரசங்க வாக்கியமாக உங்களுக்கு சொல்லலைங்கிறது என்னை பற்றி நான் நம்புகிற உண்மை. ஏன்னா இது எனக்கு இன்னும் அண்மையான காலத்தில் உதவியாக இருந்துகிட்டே இருக்குது. கர்த்தரை நம்பி வரவங்க எப்போ பார்த்தாலும் இந்த ரேஷன் கடையில் எதாவது கிடைக்குமா, கமாடிட்டி மாதிரி பலசரக்கு கடையில் இருக்கக்கூடிய பலசரக்கு பொருளை போல் கடவுளை தேடி வராங்க. பலசரக்கு பொருள் நமக்கு வாழ்வு அல்ல, அது முழு வாழ்வு அல்ல. இரண்டொரு உணவுப் பொருட்களை கொண்டு நாம் பல காலம் ஒரு ஒழுங்கோடு கட்டுப்பாடோடு இருந்தானா நம்ம ஜீவிக்கலாம். நமக்கு தேவைப்படுற 1008 காய்கறிகளும், 1008 பழ வகைகளும், 1008 இந்த நான் வெஜிடேரியன் பீப்புளாக இருந்தால் அதெல்லாம் நமக்கு தேவைங்களா? ஒன்றுமே அதுதான் கட்டாயமே கிடையாது. நமக்கு தேவையான தண்ணி, ஒரு திட பொருள், வெறும் பழம் மாத்திரம் இருந்தாலும் கூட நம்ம வாழலாம். நமக்கு அப்படிப்பட்டதான என்ன சொல்கிறது, கட்டுப்பாடு கிடையாது. எல்லாத்தையும் திங்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். திரும்பி மிஸ்டேக் இப்போ என்ன தின்னா போச்சு, என்ன திங்கக்கூடாதா, இதெல்லாம் நமக்கு தானே வச்சுருக்கேன், இதெல்லாம் நமக்கு தானே வச்சுருக்கேன், இது எனக்கு தானே, இது எனக்கு தானே, இது எனக்கு தானே.
அதனால் என்ன ஆகிடுது, கல்லீரல் வீங்கி போயிடுது, லிவர் ஆப்சஸ் ஆகுது. அதனால் என்ன ஆகுது, நுரையீரல் உடனே பாதிக்குது, கணையம் பாதிக்குது. ஏன் டயபெட்டிஸ் வருது, ஏன் பலவீனம் வருது? கல்லீரலை பற்றி நீங்கள் போய் ஒரு தனி ஆய்வு செய்யுங்க, கல்மனம் கொஞ்சம் கரையும். பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் கல்மனம் கரையவே இல்லை. கல்லீரலை பற்றி படிங்க, கதி கலங்கிடுவீங்க. நான் சொன்னது பெரிய வெளிப்பாடு, வேத வெளிப்பாடு. எஸ், ஐ ஹவ் ஸ்போக்கன் அ வெரி பவர்ஃபுல் ட்ரூத். நீங்கள் உங்களுடைய கல்லீரலை பற்றி கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க. உங்கள் மனசில் இருக்க எல்லா ஓட்டையும் சரியாகும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சுகப்படுத்துவார். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எவ்வளோ பரிட்சயமான வேத வசனம் நமக்கு. தேவையானது ஒன்றே. அதான் எலிசா கேட்குறாரு, என்னப்பா? அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் இவனுக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோட கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதுக்கு இது காலமா? நானும் இந்த பிரசங்கத்தை முடிக்கணும்னு எத்தனை வாரமாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். யோசிங்க. நீங்கள் நேரம் செலவழிக்க வேண்டியதுக்கு நேரம் செலவழிக்காமல் உங்கள் நேரம்லாம் விரயமாக விட்டுட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்னென்னத்தையோ செய்யணும்னு அலையிறீங்க. அதனால் உங்களால் ஈடு கொடுக்க முடியல. கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க, கவனம் சிதறாமல் இருப்பதற்கு. கண்ணை மூடினாதான் ஜபம்லாம் அப்படிலாம் நான் நம்புறதில்லை. கவனம் சிதறாமல் இருக்கிறதுக்கு, உங்கள் உள்ளத்தை நீங்களே பார்க்குறதுக்கு. தேவையானது ஒன்றே. உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அது என்ன, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இது நல்லதான், அதுவும் நல்லது தான் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம குரங்கு பண்ணி ஆரம்பித்த போல் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எல்லாம் வச்சுருப்போம். ஆனால் எதையுமே ஒரே நேரத்தில் உபயோகிக்க முடியாது. ஒன்று உபயோகிக்க ஆரம்பிச்சிருப்போம், நல்லதுன்னு தான் வச்சுருந்தேன், அது என்னடானா இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம், சமாளிக்க பார்க்குறோம். தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் கேயாசி அதனால் சாக்கு போக்கு சொல்ல முடியல. தீர்க்கதரிசிக்கு மாத்திரம் எனக்கு தெரியலன்னா ரொம்ப புத்திசாலி, மனம் போல் தினம் ஜமாய் கொக்கோ கோலா என்ஜாயின்னு இருந்துப்பான். பிரச்சனை அதிகரிக்கும் போது தான் லபோதிபான்னு கத்திருப்பான். சகோதரியே, தாயே, குடும்ப ஸ்திரீயே, உங்களோடு இத்தனை வாரம் இந்த எலிசாவினுடைய சம்பவங்கள் மூலமாக 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கோம். ஐ திங்க் இல்லைன்னா 4ஆம் அதிகாரத்திலிருந்து. கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புங்க. யூ மேக் யோர் ப்ரையாரிட்டிஸ் ரைட். எதை நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டுமோ அதை முதன்மைப்படுத்த தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்க. திரும்பி இன்னொரு பொம்பளையோடு ஒப்பிடாதீங்க, கூட பிறந்தவளோடு ஒப்பிடாதீங்க. ஏன்னா நாத்தனார் ஓர்படி அப்படிலாம் சொல்லுவாங்களே, அவங்களோடலாம் நீங்கள் ஒப்பிடாதீங்க. உங்களை ஆண்டவர் நிறைவாக வச்சுக்கிறதுக்கு அவருக்கு வக்கு இருக்குது, வழி இருக்குது, வாக்கு இருக்குது, வல்லமை இருக்குது. அதான் அவர்கிட்ட விசாரிக்கணும். அதுதான் விஷயம். ஏசையா பவுலுடைய ஊழியத்தை எதிர்பார்க்கலை, ஆசைப்படலை. எரேமியா ஏசையானுடைய ஊழியத்தை ஆசைப்படலை. இப்படி ஒருத்தர் அவங்க ஊழியத்தை, இன்னொருத்தர் செய்த ஊழியத்தை ஆசைப்படலை. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சவால்களோடு நெருக்கத்தோடு அவர்களுக்கு அமைத்து கொடுத்த சூழலிலே
அவர்கள் இறை பணியை செய்து முடித்து தேவ திருவுளத்தை நிறைவேற்றி எஜமானுடைய சந்தோஷத்திற்காக விழித்தெழ மண்ணிலே உறங்கி கொண்டிருக்கிறார்கள். போதிக்கிற நானோ, போதனை அடைகிற நீங்களோ வேத வசனத்தின் பிரகாரமாக நம்ம தியானித்து வாழலைன்னா நமக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. வாய் விட்டு கடவுள்கிட்ட பேசுங்க. ரியலி லேர்ன் டு ஸ்பீக் டு காட். அவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு அது செய்யாதீங்க. சரி, தப்புன்னு நான் சொல்ல வரல, உங்களால் சரியாக செய்ய முடியாது. இருக்கிறத கொட்டுங்க. அந்த எல்லாம் கொட்டுறதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை இருக்காது பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு சொல்லித்தாங்க நீங்கள் கேளுங்க, அப்புறம் அவர் சொல்லி தருவார். ஏன்னா நான் சொல்லட்டுங்களா, எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்கிறேன். நீங்கள் அவர் ரொம்ப வசதி பேசி பேசி உங்களை நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒன்று கூட நீங்கள் மதிக்கிறதில்ல, ஒன்று கூட காதில் வாங்கிக்கிறதில்ல, ஏன்னா நீங்கள் நினைக்கிறதே இல்லைன்னு அங்கலாய்ப்பீங்க. நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டு கடவுளோடு பேசி பழகுங்க. அவர் உங்களை விட உங்களுடைய உண்மையை விட என்னுடைய உண்மையை விட அவர் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார், அவருடைய உண்மை எவ்வளோ பெரியதாக இருக்குது என்பதை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அனுபவபூர்வமான ஒரு அறிவு, ஒரு ஐக்கியம், ஒரு உறவு உங்களுக்கு பெரிய லாபமாக மாறும். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ரெஹோபோத் பெனியேல் பெண்கள் முடிவிலா வாழ்வுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவமான விரிவாக்கத்துக்கும் தேவ திருவுளம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்தில் செய்யப்படுவதற்குமான ஏராளமான வாழ்வழிக்கும் வார்த்தைகளை, ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். பழையவெல்லாம் ஒழித்து எல்லாம் புதிதாகும்படியான ஒரு மன நிர்ணயத்தோடு மனம் திரும்பலுக்கேற்ற முயற்சிகளை காண்பிக்க உதவி செய்யும்.